என்ன சிவராஜ். எங்கள் அப்பா பேர் என் தங்கநாதாச்சாரி, தாத்தா பேர் நாராயணசாமி, அவங்களோட அப்பா பேர் முருகேசனாச்சாரி. மாயிட்ட தான் நாசமே செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படிலாம் வந்து சமஸ்கிருதி நாசம். சமஸ்கிருதி நாசம் வந்து பேசாது, அது 5 கட்டை 6 கட்டை 7 கட்டை அதெல்லாம் நாங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னுடைய தாத்தா வந்து குழந்தை சங்காசம் தான் வந்து அந்த நாசத்தை பார்த்துட்டு வந்து நரசிம்மத்தை வந்து அதையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த சமஸ்கிருதி நாசம் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னுடைய தகப்பனார் வந்து ரங்கநாத ஆசாரி வந்து சித்த மத்தியமம் அப்படின்னு ஆசத்தை புதுசாக கண்டுபிடிச்சி முதல்ல ராஜரத்னம் பிள்ளைகிட்ட தான் கொடுத்தாங்க. அதை கொடுத்து அவங்க வாட்சி பார்த்து அவருக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் உண்டாயிடுச்சு. அந்த நாசம் வாட்சி பார்த்துமே அவர் வந்து ராஜரத்னம் வேறு யாருக்குமே அதை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கட்டுமானம் பண்ணிட்டாங்க. அவர் நாசத்துக்குள்ள அந்த தேவையான மரம். இந்த மரத்தை வந்து ஒரு 75-85 வருஷத்துக்கு உள்ள மரத்தை வந்து பல கட்டத்தில் பிரித்து நாங்கள் வாங்கிட்டு வந்து 2 அட்டையும் நீட்டி வச்சு 2க்கு 1 சைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணியாக திரட்டி அடைச்சி போட்டு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது முளைப்பகுதி, இதேமாரி அடிப்பகுதி. இந்த 2 அடிப்பகுதி கரெக்டாக நேராக போட்டால் தான் நாசம் மரம் கரெக்டாக உள்ள ரொம்ப கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் தள்ளிட்டு போனாலும் கொஞ்சம் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மரம் வந்து கூடி ஏற மாட்டேங்கிறாங்க. இதான் ஆயுதப்படுது, இதான் ஆயுதம் பேர். இதான் நம்ம நாசரம் பேசுறதுக்குள்ள அளவு. உள்ள நாசனம் உள்ள போட்டாச்சு. இது முடிஞ்ச பிறகு இது மேலே ஃபினிஷிங் பண்ணுறது கடைஞ்சி அந்த சைஸுக்கு பயன்படுத்தக்கூடிய மரம் ஆச்சா மரம்னு பேர் இருக்குது. இது தாத்தா காலத்துலலாம் வந்து தான் நாங்கள் இந்த மரத்தை தான் வாங்கி வேலை செஞ்சிட்ருக்கோம். இப்போ பழைய வீடு இந்த பார்த்திங்கன்னா தூண், உத்தரம், இதுமாரி வாசல் படி, நிலச்சட்டம் இதுமாரி உள்ள மரத்தை தான் ஆச்சா மரத்தை நாங்கள் வாங்கி வேலை செஞ்சாங்க. அதேமாரி தான் இப்போ நாங்களும் வாங்கிட்டு இருந்தோம். அப்போ போனாங்க ஒரு 40 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முந்தைய போனாங்க. தூண் வந்து போடுமே பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ இடையில வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இடையில தரகர்லாம் பூந்து இந்த தரகர்லாம் வந்து பூந்துனால இப்போ எங்களுக்கு மரம் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அவங்க ஒரு மதிப்பை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அவங்க வந்து எங்கள்கிட்ட வந்து நான் இந்த ரேட் ஆகிருக்கேன் மேற்கொண்டு கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மரம் கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. கவர்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் சர்வீஸ் செஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் வரும்போது செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஆச்சா மரம் நான் எங்களுக்கு வந்து கைவினை கலைஞர்களுக்கு வேலை செய்கிறது தான் இந்த ஆச்சா மரத்தை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். அதான் வாங்கிட்டு வரோம். அவங்க என்ன செக் போஸ்ட்டில் வந்து நீங்கள் சந்தன மரம் கடத்துறீங்க அதனால எங்களுக்கு பில்லு வேணுங்கிறாங்க. இது வீட்டு மரம் அவர்கிட்ட போய் என்னத்தை நான் எப்படி பில்லு கட்டி ஆக முடியும்? பில்லு கட்டி கொடுக்க மாட்டாங்க. எண்பது 85 90 100 வருஷத்தில் உள்ள மரம் தான் இந்த ஆச்சா மரத்தில் வந்து நாசம் செய்யலாம். இப்போ வந்து காட்டில் ஃபாரஸ்ட்லேயும் இந்த மரம் இருக்குது, பச்சை மரம். அந்த பச்சை மரத்தில் வேலை செய்ய முடியாது. செஞ்சாலும் அது வந்து பல்லாக்கு மாரி வளர்ச்சிட்டு போடும். தொலையும் இடக்கூடாது, தொலையும் போட முடியாது. அதனால் அதை வாங்கி காய வச்சு வேலை செய்ய முடியாது. அதனால் பழைய வீட்டில் உள்ள பழைய துணி மாரி வீடு பிடிச்சி பழைய துணி உள்ளத்தில் தான் அந்த ஆச்சா மரம் வேலை செய்யலாம். பச்சை மரத்தில் வேலை செய்ய முடியாது. ராஜத்தோட இறந்த படம் தான் அப்பா வந்து ரொம்ப நாசம் கொடுத்தது. அவர் கஸ்டடியில் வச்சுட்டாருங்க. அதே மாதிரி அப்பா வந்து இந்த வேலைக்கு கற்றுக் கொடுக்குறாரு.
பாட்டைப்பட்ட எப்படி வேலை செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு ஒரு நாள் நாசம் செஞ்சு காமிச்சு எனக்கு போட்டு கொடுத்துருக்கேன். வெளியில் இருக்கிறத காமிச்சு கொடுத்து வந்து அப்படியே அவர் பிரச்சனை இல்லை. அவர் எந்த மாதிரி நான் சொல்லுவேன். கொள்ளையில் மரம் காமிச்சிருக்கு 2 அடி நீட்டு வச்சு 2க்கு 1 ஒரு சைஸ் பண்ணி மறுபடியும் மீறி உருண்டை ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் இது மேலே கடைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த லெவலில் கடைஞ்சிக்கணும். இந்த அளவுக்கு நாசத்தை கடைஞ்சிக்கிட்டு தண்ணியை பேர் தரணுன்னு பேர் தண்ணியை கடைஞ்சிக்கிட்டு அப்புறம் இதுமாரி கடையணும். இதுமாரி கடைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இதுமாரி கடைஞ்சி அதுக்கப்புறம் இந்த அளவு நாசத்துக்கு வந்து அந்த 2 சென்டிக்கு அளவு மையமாக கரெக்டாக இந்த அளவு போட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதான் நாசம். அது 3 பேர் வேலை செய்யணும். ஒரு மாதத்துக்கு 4-5 தான் செய்யும். அது வரத்துக்கும் சாப்பிட்றதுக்கும் சரியாக இருக்கும். ஒன்றும் மிச்சம் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் மெயின் வந்து என்னென்னு கேட்டால் இந்த நாங்கள் வேலை செய்தால் மரத்துக்கார தான் சாப்பிட்டுருக்கோம். இடையில் உள்ள தரக்கை தான் சாப்பிட்றது. இந்த குடும்பத்தில் மூத்தர் இன்னொரு சக்திலா சார் இருக்கு. அவர் பேட்டி காட்டுறாங்க. இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்? முதல் வந்து வாழை, 2வது நாசுரம் தான். நாசுரக்காரங்க தான் அடிக்கடி இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆக எல்லா வீட்லேயும் நாசுர சத்தம் கேட்கும். இப்போ நீங்கள் மோட்டர் எந்த வருஷத்துலேருந்து வச்சுங்க? ஒரு 3 வருஷம் ஆகுது. அதாவது லேபர் ப்ராப்ளம் வந்துடுச்சுங்க. வெளியில் வந்து 300 ரூபா சம்பளம். இது ஹார்டு ஒர்க் இல்லையா, 500 ரூபா கேட்க ஆரம்பிச்சானுவோம். 500 ரூபா 2 பேருக்கு 1000 ரூபா சம்பளம் கொடுத்து என்னம்மா வேலை செய்யறதுன்னு தான் மோட்டரை ஆரம்பித்தோம். கையிலனா கொஞ்சம் சாப்பிட்டா வேலை செய்யலாம். மோட்டரில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் எதாவது சிலிப்பாச்சுன்னா கையை காலை அடிச்சாலும் டேமேஜ் ஆகிடும். உங்களுக்கு கிராக் ஆகிடும். நாசரக்காரங்க வந்து கொடுக்குறது வந்து எங்களுக்கு பத்தில் கொஞ்சம் கூட கொடுத்தா நல்லா இருக்கும்னு யோசனை பண்ணுறோம். விவசாயம் இல்லைன்னா எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. இதுலேருந்து அதில் போடுறது, அதுலேருந்து இதில் பரட்டி போடுறது, இப்படி வந்து தொழில் ஓடிட்டு. எங்களுக்கு ஒரு மரம் வாங்கிட்டு வந்தோம்னா எல்லாத்துக்குமே வேலை செய்ய முடியாது. அதை வெடிப்பொருட்களும் போக்குவரத்து அதெல்லாம் கழித்து எடுத்து பார்த்தோம்னா எங்களுக்கு நாங்கள் போட்ட போது தான் போயிடும். 5000 ரூபா கொடுத்து நாயம் வாங்கிட்டு போனால் 5 லட்சம் வரலையும் சம்பாதிக்கிறாங்க ஒரு நாகசுரத்துலேயே. ஆனால் திரும்ப வர நாகசுரம் வாங்க வரும்போது 5000 ரூபா கொடுங்கன்னாக்கா என்னங்க கொஞ்சம் குறைச்சி கூடாதாங்கிறாங்க. கொடுக்கறது 5 ரூபா தான், எங்களுக்கு 5000 ரூபா தான். எங்களுக்கு அதில் வந்து 5000 ரூபாய்க்கு நாயம் வந்தோம்னா ஒரு 1.5 ரூபா இல்லை 2 ரூபாயும் கிடைக்கலாம், 1 ரூபாயும் கிடைக்கலாம். இல்லைன்னா நாங்களும் ஒரு பெரிய மில்லியனர் ஆகிக்கலாம். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து தொழில் தான். எனக்கு பின்னாடி என் பையன் செஞ்சுட்டு இருக்காங்க. வேற எதுவும் இல்லை. எனக்கு நல்லா பொண்ணுங்களா அப்படிங்க பிறந்தாதான் போகிறேன். அடுத்த தலைமுறை வந்து நரசிங்கப்பேட்டையில் இதை செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? செய்வாங்கன்னு இல்லை, இப்போ பின்னாடி உள்ள இதை வர பிரதேசத்துக்கு வந்து செஞ்சாங்கன்னா நல்லது. இல்லைன்னா எங்களோட போன வரை செஞ்சுதான். இப்போ வந்து இந்த ஜிஐக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன், அது வந்துச்சுன்னா ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும். ஆனால் வந்து நாங்கள் போயிருந்தோம். இப்போ தஞ்சாவூரில் வந்து ஒரு மீட்டிங் வச்சு நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். ஆனால் இது வரைக்கும் எங்களை வந்து ஒன்றும் அதுக்கு அந்த நான் பேசவே இல்லை. நாங்கள் வந்து நேம் வந்து வரணுங்கிறதுனால தான் நாங்கள் பேசுங்க. எங்களுக்கு வந்து இப்போ ஆளுக்கால இவ்வளோ பணம் கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் அப்படியே ஒதுக்கிட்டோம்.
நாதஸ்வரம் தோன்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலங்களில் வந்து 13ஆம் நூற்றாண்டுலாம் முன்னாடிலாம் அதுக்கு வந்து நாதஸ்வரம்ங்கிறது ஒன்று இருந்ததா சரித்திரத்தில் நூல்கள்லாம் இல்லை. அதுக்கப்புறம் சில அப்போது இந்த 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வந்து நாதஸ்வரம் எப்படி இருந்திருக்குன்னா, நாதஸ்வரத்துக்கு வந்து நாகஸ்வரம்னு இருந்திருக்கு. நாகஸ்வரம்னா நாகத்தினுடைய அமைப்பில் அந்த ஒரு நாகஸ்வரம் உருவாகியிருந்திருக்கு. அப்போ அந்த நாகஸ்வரம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இந்த நாகஸ்வரம் மகிழிங்கிறது மாறி அப்புறம் நாயனன்னு வந்திருக்கு இடைப்பட்ட காலங்கள். அப்போ நாயனத்திலேருந்து நாதஸ்வரங்கிறது வந்து அப்படியே இப்போ பரவலாக அந்த 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வந்து இந்த நாதஸ்வரம் பரவலாகவே கோயில் திருவிழா, திருமணங்கள், கண்டிப்பாக தமிழ் வீட்டு கல்யாணம்னா பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் தான் ஓடிட்டு இருக்கு. நாதஸ்வரம் கண்டிப்பாக இருக்கும், இடம்பெற்றிருக்கும். நீங்க யாராச்சும் நாதஸ்வரம் வாசிப்பீங்களா? இல்ல எல்லாம் தொழில் பண்றதோட சரிங்க. நாதஸ்வரம் தயார் பண்றாங்க, யாரும் வாட்சி பார்க்க மாட்டாங்க. பொதுவாக எங்களை தூக்கணும்னா நாகரகார சமூகம் தூக்கி விடணும். ரெண்டாவது அரசாங்கம். ஒரு கலைமாமணிக்கு ரங்கநாதாச்சாரி எங்கள் அண்ணன் மெனக்கிட்டார். எங்கெங்கே எல்லாம் கொண்டு பில் பண்ணாங்க கொடுத்து எல்லா முயற்சியும் கடைசிக்கு போகும்போது அவங்க இயல் இசை நாடக மன்றத்துக்கு தான் கொடுப்போம் கலைமாமணி, இது வந்து செய்தொழில், இது வந்து நாகரிகம் செய்தொழில் செய்கிறது வந்து அதில் சேராது அப்படின்னு அது முடிஞ்சு போச்சு. அதாவது நாதஸ்வரம் வந்து வாசிக்கிறவங்களுக்குலாம் நல்லா ஊக்கத்தொகை எல்லாரும் செய்கிறாங்க, விருதுக்கெல்லாம் வழங்குறாங்க. இன்னும் எல்லாம் கலைமாமணி விருது என்னென்ன விருதெல்லாம் கொடுக்குறாங்க. நான் செய்கிற தொழிலுக்கு எனக்கு தேசிய விருதே கொடுக்கணும். அதாவது கூத்து இதுக்கு தான் அவங்க கொடுப்பாங்களாம். நாங்கள் எங்கே கூத்தாடுறது, நாங்கள் செய்கிற தொழில் தான் கூத்து. இதில் அரசியல் தலையீடு ரொம்ப இருக்குங்க. ஒரு சாதாரணமாக இப்போ நான் ஒரு விவசாயிகிட்ட போய் விவசாயி இடத்துலையே போய் என்ன பண்ணி ஏதுன்னு கேட்குறாங்க. எங்களுக்கு இன்னும் உறுதியாக ஒன்றும் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. அடிப்படை பொருளும் இல்லை, ஆச்சாமரம் இல்லை. வேறு எந்த மட்டும் நான் ஆச்சாமரத்தை தவிர வேறு எந்த மட்டும் செஞ்சாலும் நான் பேசாது. நாசுர தொழில் வந்து உயர்வான தொழிலுங்க. அதை வந்து சரியாக நாயசரக்காரங்க தான் பயன்படுத்திக்கிறாங்க, அரசு எங்களை பயன்படுத்திக்கவே இல்லை. அதனால் வந்து பிள்ளைகளெல்லாம் படிக்க வச்சு வேலைக்கு போகும்போது அப்படின்னு எங்களுக்கு விருப்பம் வந்துடுச்சு. ஏன்னா அந்த தொழில் வேண்டான்ட்டு வேறு பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கோம். ஆடுகள்